அரசியல் என்பது மக்கள் சேவை. இதை நான் சாதிச்சு காமிக்கல என்று இதை நான் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறேனோ அன்று புரியும் என்னுடைய சித்தப்பா வந்துட்டு ஏன் இன்னைக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இன்னைக்கு கேக்குறாங்க, இது வரைக்கும் எங்க போனாங்கன்னு தெரியல, எங்க அப்பா வச்சு எத்தனையோ கட்சி வந்து அரசியல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவரோட மகளாகிய நான் வந்துட்டேன். வந்தோன்னு சொல்றாங்க கிரிமினல் பேக்ரவுண்ட்ன்றாங்க. இதை வந்துட்டு மரத்தை வெட்டினார், யானையை கொன்னாருன்றாங்க. சரி, மரத்தை வெட்டினார், யானையை கொன்னார், கிரிமினல் பேக்ரவுண்ட் எல்லாமே சரி. இப்படி பேசுறீங்கல்ல, இத்தனை அரசியல்வாதிகளுக்கும் ஒரு தெம்பு திராணி தைரியம் இருந்தா உங்களோட சொத்து பட்டியலை வெளியிடுங்கிற பாக்க நான் வெளியிட தயார். அப்படிப்பட்ட ரத்தத்துக்கு பிறந்துட்டு எப்படி நான் கேள்வி கேட்க மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்க? உங்களோட எல்லா தப்பும் நீங்க பண்ற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் குழந்தையில இருந்து நானும் பார்த்துக்கிட்டே தாங்க வரேன். வாய்ப்புக்கு பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு அந்த வாய்ப்பு என்னுடைய சித்தப்பா என்னுடைய தந்தையின் ஆசீர்வாதத்தின் மூலியமா எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறார். நான் சும்மா விடுவேன்னு நினைச்சீங்களாடா?